இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். மக்கள் நல கூட்டணிக்கு வாய்ப்பு வழங்குவோம் என்ற முழக்கத்திற்கு இந்திய அளவில் சிறப்பு கவனம். ட்விட்டரில் முதலிடம் பிடித்து சாதனை. அதிமுக திமுக கட்சிகள் தொலைநோக்கு திட்டங்களை தீட்டாததால் தமிழக மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தால் 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும். நதிநீர் இணைப்பு உள்ளிட்ட மக்கள் நல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதி. மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு விவசாயிகள் சங்கம் நன்றி. விவசாயிகளின் தற்கொலை நிகழ்வுகளை தடுக்க அதிமுக அரசு தவறிவிட்டதாகவும் புகார். சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு. வர்த்தகம், அணு ஆற்றல் உள்ளிட்டவை குறித்து இரு நாட்டு தலைவர்கள் ஆலோசனை. விரிவான செய்திகள். மக்கள் நல கூட்டணிக்கு இம்முறை வாய்ப்பு வழங்குவோம் என்ற கோஷம் பிரபல சமூக வலைதளமான ட்விட்டரில் இந்திய அளவில் இன்று சிறப்பு கவனம் பெற்றுள்ளது. திஸ் டைம் ஃபார் MNK என்ற ஹேஷ்டேக் ட்விட்டர் இந்தியா ட்ரெண்டில் இடம்பெற்று பிற்பகலில் முதலிடம் பிடித்தது. நிமிடத்திற்கு குறைந்தது 20 ட்வீட்டுகள் செய்யப்படுகின்றன. சமூக வலைதளங்களில் மக்கள் நல கூட்டணியின் முதல் முக்கிய கவன ஈர்ப்பாகவே இது பார்க்கப்படுகிறது. தமிழக தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிய பிறகு திமுக ஆதரவாகவோ அல்லது அதிமுக ஆதரவாகவோ இந்திய அளவில் இதுவரை எந்த ஹேஷ்டேக்கும் முதல் 3 இடங்களை பிடித்தது இல்லை என்பதை இணைய நோக்கர்கள் தெரிவித்துள்ளனர். இணைய பிரச்சாரம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றுள்ள நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தொடர்ந்து நாளும் ஆதரவு பெருகி வருகிறது. தமிழகத்தில் ஆட்சி செய்த அதிமுக திமுக கட்சிகள் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தாததால் பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்தேர்தலில் வெற்றி பெற்று தேமுதிக தலைமையில் ஆட்சி அமைந்தால் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான தேர்தல் அறிக்கையை கேப்டன் விஜயகாந்த் அண்மையில் வெளியிட்டார். இந்த அறிவிப்புகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், சேலம் மாவட்டம் எப்போதுமே கேப்டனின் கோட்டையாக திகழ்வதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். பெண் சிசு கொலைகள் அதிகம் நடைபெற்ற மாவட்டமான இங்கு பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை கேப்டன் முதலில் இங்கு தொடங்கி வைத்தார் என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். மாம்பழம் எல்லாருக்கும் தெரியும், இரும்புக்கு ஃபேமஸ், ஸ்டீல் பாத்திரங்களுக்கு ஃபேமஸ். அதே போல இங்க பார்த்தோம்னா திருநங்கைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாவட்டம் நமது சேலம் மாவட்டம். இது போல எல்லா விஷயத்திலுமே பெண் சிசு கொலைகள் அதிகமாக ஒரு காலத்தில் இருந்த மாவட்டம். அதனுடைய விளைவுதான் நம்ம கேப்டன் அவர்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தை ஆரம்பிச்சது இந்த சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த சிசு கொலைகள் மூலமாக தான் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா வீட்டுல அதை பேர்டனா நினைக்கிறாங்க. நிச்சயமாக கிடையாது. பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் பெருமையை சேர்த்து இந்த நாடு முன்னேற, ஒரு குடும்பம் முன்னேற என்றைக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் நம் பெண்கள் என்பதை கேப்டன் உணர்ந்ததுனால பெண்கள் நாட்டின் கண்கள் என்ற திட்டத்தையும் இந்த பெண்கள் மூலமாக நிச்சயமாக ஒரு குடும்பத்தையும் நாட்டையும் சீர்தூக்கி நிறுத்த முடியும் என்பதை அசையாத நம்பிக்கை வச்சிருக்கார் நமது கேப்டன் அவர்கள். சேலம் மாவட்டத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என புகார் தெரிவித்த அவர், குண்டும் குழியுமான சாலைகள் அதிகம் உள்ளதால் விபத்துக்கள் அடிக்கடி நிகழ்வதாகவும் குற்றம் சாட்டினார். அண்மையில் மாணவர்கள் உயிரிழந்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். மாநகராட்சி கூட்டத்தை மேயர் 2 நிமிடத்திற்கு மேல் நடத்துவது இல்லை என்பதால் அவருக்கு 2 நிமிட மேயர் என்ற பட்டப்பெயரை பெற்றவர் என்று அவர் கூறினார். எங்கேயாவது ஒரு வார்டுக்கு வந்து வார்டு நல்லா இருக்கா, மக்களுக்கு என்ன குறைகளை தீர்க்கணும், என்ன பிரச்சனையை செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் மேயர் எப்பயாவது மக்களை ஆகியவங்களை வந்து சந்திச்சிருக்காரா?
ஒரு முறை வந்து மக்களை சந்திச்சிருக்கார மேயர்? இல்லை. ஆனால் இன்னைக்கு எதுக்கு அவரை நீங்க மேயரா இன்னைக்கு நியமிச்சிருக்கீங்க? ஒரு மாநகராட்சியை சரியான முறையில் நிர்வாகம் பண்ணி இந்த மாநகராட்சியை முன்னேற்றணும், அதுதான் அவங்க பணி. ஆனா இங்க இருக்கிற மேயருக்கு ஒரு பெயர் இருக்கு தெரியுமா? மேயருக்கும் இன்னொரு பெயர் இருக்கு. என்ன? 2 நிமிடம் மேயர் அப்படின்னு ஒரு பெயர் அவருக்கு வச்சிருக்காங்க. கரெக்டா நான் சொன்னது? ஏன் சொல்றேன்னா, எந்த ஒரு மாநகராட்சி கூட்டமா இருந்தாலும் ஒரு வாட்டி கூட்டினாருன்னு வைங்களேன், 2 நிமிஷத்துல கூட்டத்தை முடிச்சுட்டு போயிடுவாராம். அதனால அவருக்கு பேரே 2 நிமிட மேயர் என்று நமது சேலம் மாநகராட்சி மக்கள் அவருக்கு ஒரு புது பெயரை வச்சிருக்காங்க. கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தால் சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய தொழிற்சாலைகள் அமைக்கப்பட்டு சிறு குறு தொழில்கள் மேம்படுத்தப்படும் என அவர் உறுதிபட தெரிவித்தார். குப்பை கூடங்கள் அகற்றப்படுவதில்லை, மேம்பாலம் அமைக்கப்படவில்லை, ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட மேட்டூர் அணை இதுவரை தூர்வாரப்படவில்லை என்று புகார் தெரிவித்த அவர், இதனால் தண்ணீரை தேக்கி வைக்க முடியாததால் பெண்கள், விவசாயிகள் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு முக்கிய காரணம் தொலைநோக்கு பார்வையில்லாமல் நடைபெற்ற அதிமுக, திமுக ஆட்சிகளே காரணம் என்றும் அவர் புகார் கூறினார். விவசாயம், நெசவு தொழிலை முன்னேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அப்போது உறுதிபட தெரிவித்தார். இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவோ அதிமுகவோ எந்த ஒரு திட்டத்தையும் இங்கு செய்யல. தமிழ்நாடுடைய அரசியல் அமைப்பே ரொம்ப காமெடியா இருக்கும். நான் எல்லா தொகுதிக்கும் போயிருக்கேன், மேட்டூருக்கும் போயிருக்கேன். அவ்வளோ பெரிய டேம் இருக்கும். டேமை சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா பெண்கள் காலி குடங்களை வச்சுக்கிட்டு ரோட்ல உட்கார்ந்து தண்ணிக்காக போராட்டம் செய்யக்கூடிய நிகழ்வு தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்றேன்னா, தண்ணி உற்பத்தி ஆகிற மேட்டூர் டேம்லயே மக்களுக்கு தண்ணி இல்ல. நெய்வேலி என்று ஒண்ணு இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு, லிக்னைட் கார்பரேஷன். அங்க கரண்ட் உற்பத்தி செஞ்சு மற்ற மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க நெய்வேலியை சுத்தி போய் பாருங்க, எந்த கிராமத்திலுமே கரண்டே இருக்காது. எந்த அளவு ஒரு சிஸ்டமேட்டிக் இல்லாம, நிர்வாக திறமையே இல்லாம ஒரு ஆட்சி கடந்த 50 வருஷமா நடக்குது என்பதை மக்களாகிய நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க மேட்டூர் டேம்ல தூர்வாரப்படல. குடிதண்ணீர் பிரச்சனை இன்றைக்கு சேலம் மாவட்டம் முழுக்க இருக்கு. ஒரு இடம் இல்ல, 2 இடம் இல்ல, அத்தனை இடம். அது இப்ப கோடை காலம் சொல்லவே வேணாம். எல்லா பகுதிகளிலுமே தாய்க்குளங்கள் காலி குடங்களை வச்சு போராடுறாங்க. சேலம் மாவட்டத்தில் பிறப்பு, இறப்பு சான்றிதழ்களுக்கு கூட அதிகாரிகள் அதிக அளவில் லஞ்சம் கேட்கும் அவலம் உள்ளதாக தெரிவித்த அவர், பல ஆண்டுகளாக மலைவாழ் மக்களுக்கு சாலை வசதி செய்து தராத நிலையில் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபன் செய்து கொடுத்து மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளார் என்றும் பெருமிதத்துடன் கூறினார். பாலமலைன்னு ஒரு மலை ஒண்ணு இருக்கு. நானும் போனப்ப அவருக்காக ஓட்டு கேட்க போயிருக்கிறப்போ அதெல்லாம் நாங்களும் பார்த்தோம். பல வருடங்களாக அந்த மலைப்பகுதியில் இருக்கிற மக்களுக்கு சாலை வசதி என்பதே கிடையாது. ஆனால் இதுவரைக்கும் ஆட்சி செஞ்ச திமுகவோ அதிமுகவோ அந்த மலைவாழ் மக்களுக்காக சாலை வசதியோ எந்த அடிப்படை வசதியோ செஞ்சதே கிடையாது. முதல் முறையாக நமது சட்டமன்ற உறுப்பினர் அந்த சாலையை நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்ற வந்தவுடனே சாலையை அமைச்சு கொடுப்போம் சொல்லி வாக்குறுதி கொடுத்தார். நானும் அவருக்காக ஓட்டு கேட்க போறப்ப இதே வாக்குறுதியை எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சு வந்தவுடனே உறுதியாக இங்க இருக்கிற பாலமலைக்கு சாலை அமைத்து கொடுப்போம், இது உறுதி என்ற வாக்குறுதியை மேட்டூர் தொகுதி மக்களுக்கு நான் வாக்களித்தேன். அதையே அப்படியே அவர் வந்து ஃபாலோ பண்ணி அந்த சாலையை அமைச்சு சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிய சட்டமன்ற உறுப்பினர் இன்றைக்கு ஒட்டுமொத்த மக்களாலும் பாராட்டக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். ஏன் இதை நான் எப்பயுமே சொல்வேன்னா, கேப்டன் எப்படியோ அது போலதான் எங்க எம்எல்ஏக்களும் எங்க தொண்டர்கள் எப்படியோ அப்படிதான் நம்ம கேப்டன். கேப்டன் ஒரு வார்த்தை சொன்னா அந்த வார்த்தையில நிப்பார். அதுக்குதான் எல்லா இடத்துலயும் நான் சொல்றது, துளசி கூட வாசம் மாறும், நம்ம தவசி வார்த்தை மாறியதாக சரித்திரமே கிடையாது என்பதை எல்லா இடங்களுமே நான் வந்து உறுதியாக சொல்றேன். அந்த வகையில நமது சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திபனும் சொன்ன வாக்குகள் அத்தனையுமே நிறைவேற்றியிருக்கார். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட போது அதிமுக அரசின் அராஜக போக்குக்கு உச்சநீதிமன்றம் சவுக்கடை உத்தரவு கொடுத்து சரித்திரம் படைத்ததாகவும் அவர் தெரிவித்தார். கெங்கவள்ளி தொகுதிகளில் 9 பாலங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக பெருமிதம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த்,
தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளதாகவும் கூறினார். ஆகவே மக்களின் ஆதரவை பெற்றுள்ள அவர்கள் அனைவரும் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்படுவார்கள் என்றும் அவர் கூறினார். சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் தான் சொன்ன அத்தனை வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்த சேலம் மாநகரில் ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்று பெயர் வாங்கியிருக்கார். அதைவிட ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு அவருக்கு உண்டு. ஒரு வருட காலம் சட்டமன்றத்தில் இருந்து நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செஞ்சு இந்த அராஜக ஜெயலலிதா ஆட்சி நீக்கியது. ஆனா இதை ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா எடுத்து அதுக்காக சோர்வடையாமல சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கை போட்டு இந்தியாவுக்கே ஒரு உதாரணமாக அந்த கேஸ வின் பண்ணி அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செய்தது செல்லாது என்று உச்ச நீதிமன்றமே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சரித்திர நிகழ்வை ஏற்படுத்தியது என்றார். அது முழு காரணம் அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள். த கிரெடிட் கோஸ் டு அண்ணன் மோகன்ராஜ் அவர்கள் தான். அவர் சொல்றாரு இல்ல கேப்டன், அதுதான் நம்ம அண்ணன் நிச்சயமா அதுக்கு ஸ்டெப் எடுத்தாரு. ஏன் இதை நான் சொல்றேன்னா கேப்டன் சொல்றதுதான் அவங்க செய்வாங்க, அதுல மாற்று கருத்து இல்ல. நான் சொல்றேன் ஒவ்வொரு வார்த்தைக்கும் முன்னாடி கேப்டன் தான் இருக்கார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஓட்டுக்கு முன்னாடியும் கூட கேப்டன் தான் இருக்கிறாரு. அதனால நான் ஒவ்வொரு நிமிஷம் கேப்டன், எல்லாமே இங்க கேப்டன் தான். கேப்டனை வச்சுதான் இந்த கழகம், கேப்டனை வச்சுதான் இங்க வெற்றி, கேப்டனை வச்சுதான் இங்க எல்லாமே. ஏன் இதை நான் சொல்றேன்னா இங்கதான் நான் பேசி ஆகணும். அவர் செஞ்சது சரித்திர சாதனை. இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு வரலாறு. இனிமேல யாருமே இந்தியா முழுக்க சட்டசபையில இருந்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் ஒரு வருடத்திற்கு சஸ்பெண்ட் செய்யவே முடியாது என்ற சரித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நமது சட்டமன்ற உறுப்பினர். இந்த பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணியின் முன்னணி நிர்வாகிகள், தேமுதிக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள், திருநங்கைகள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். 2016 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ரேஷன் பொருட்கள் பொதுமக்களின் வீடு தேடி வந்து கொடுக்கப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மேலும் நெசவாளர்கள், மீனவர்கள் மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகள் ஆகியோருக்கு ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும் அவர் உறுதிபட கூறினார். தெரியுமில்ல, அந்த ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே சரிசமமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். மகளிர் இன்னைக்கு வெளியூருக்கு போனா தங்கறதுக்கு அவங்களுக்கு விடுதிகள் இல்ல, கவர்மெண்டே பாதுகாப்பான தங்கும் விடுதிகளை குறைஞ்ச வாடகையில நிச்சயமாக பாதுகாப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கவர்மெண்ட் பஸ், பிரைவேட் பஸ், பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டு இருக்கு. இதை உணர்ந்ததுனால நிச்சயமாக அனைத்து பஸ்கள், அதாவது பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம், எல்லா பஸ் ஸ்டாண்ட்லயுமே சிசிடிவி கேமரா பொருத்தப்படும். அங்க பயணிக்கக்கூடிய அத்தனை பயணிகளுக்கும் 24 hours முற்றிலும் பாதுகாப்பு உருவாக்கப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஆட்சிக்கு வந்தவுடனே முதல் வேலையாக 25 லட்சம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். 25 lakhs எப்படி சாத்தியம் நீங்க நினைக்காதீங்க. நிறைய திட்டங்கள் இருக்கு, அதை சொன்னா 1 hour ஆகும், டைம் இல்ல. நான் அதனாலதான் ஷார்ட்டா பேசுறேன். பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு, தையல் உங்களுக்கு சொல்லி தரலாம், சின்ன சின்ன கேண்டீன்ஸ் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம இது போல பல திட்டங்கள் 25 லட்சம் பெண்களுக்கு உடனடியாக நம்மளால வேலை வாய்ப்பை உருவாக்கி தர முடியும். படித்த படிக்காத இளைஞர்களுக்கும் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்ச பசங்களுக்கு வேலை கிடைக்கல, அதனால விப்ரோ, சத்தியம் இது போல பெரிய பெரிய கம்பெனிஸோட டைப் பண்ணி படிச்சு 4 மாசத்துல அத்தனை மாணவர்களுக்கும் உறுதியாக நம்ம கவர்மெண்ட் உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரும் என்ற உறுதியை இப்ப சொல்ற. நீங்க வெளி மாநிலங்களுக்கோ வெளிநாடுகளுக்கோ வேலையை தேடி அலைய வேண்டாம், உறுதியாக உங்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். விவசாயிகளின் மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு விவசாயிகள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது.
விவசாயிகளின் வங்கிக் கடனை ரத்து செய்ய வேண்டும், மீத்தேன் மற்றும் கெயில் திட்டங்களை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏப்ரல் 5ஆம் தேதி மாநிலம் முழுவதும் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என்று விவசாயிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் இது தொடர்பாக கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் மாவட்ட தலைவர் தங்கராஜ், விவசாயிகளின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். எரிவாயு குழாயை இந்த 7 மாவட்டத்திலே தமிழகத்திலே பதித்தால் மிக மிக அதிகமான தற்கொலைகள் நடக்கும் என்பது அரசிற்கு நாங்கள் தெரியப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். 2011 தேர்தல் பரப்புரையின் போது நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்த பொழுது இதை நான் பரிசீலிப்பேன் என்று சொன்னார்கள். ஆனால் இந்த 5 ஆண்டுகளாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்களுடைய இந்த ரயில் மறியல் போராட்டத்திற்கும் மற்ற கோரிக்கைகளுக்காக அத்துணை அரசியல் கட்சிகளும் ஆதரவு தந்திருக்கின்றார்கள். தேமுதிக மற்றும் மக்கள் நல கூட்டணியின் சார்பாக இந்த போராட்டத்திலே நாங்களும் பங்கேற்போம் என்று சொன்ன கூட்டணிக்கு நாங்கள் மனதார எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். விவசாயிகளின் தற்கொலை சம்பவங்களை தடுக்காமல் தமிழக அரசு மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் தங்கராஜ் அப்போது குற்றம் சாட்டினார். அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சவுதி அரேபியாவிற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி தனது சுற்றுப்பயணத்தின் முதல் கட்டமாக பெல்ஜியம் தலைநகரான பிரசல்ஸுக்கு சென்றார். அங்கு சமீபத்தில் தீவிரவாதிகள் குண்டுவெடிப்பு நடத்திய மால்பிக் சுரங்க ரயில் நிலையத்திற்கு சென்று தாக்குதல்களில் உயிரிழந்த சென்னையைச் சேர்ந்த ராகவேந்திரன், கணேசன் உள்ளிட்டோருக்கு பிரதமர் மோடி மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பெல்ஜியம் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்ற மோடி அங்கு நடைபெற்ற அணுசக்தி பாதுகாப்பு மாநாட்டில் கலந்து கொண்டார். இந்நிலையில் அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு சவுதி தலைநகர் ரியாத்திற்கு பிரதமர் மோடி இன்று சென்றார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அவரது சுற்றுப்பயணத்தின் போது பயங்கரவாதத்தை எதிர்கொள்வது, வர்த்தகம், அணு ஆற்றல் உள்ளிட்ட விவகாரங்களில் இரு நாட்டு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்பட உள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் நதிகள் இணைக்கப்பட்டு மக்களின் குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் நடைபெற்ற தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். தமிழகத்தில் தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்கள் செயல்படுத்தப்படாததால் கடவுள் கொடுத்த வரமான மழை நீரை சேகரித்து வைக்க முடியவில்லை என கவலை தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் தலைமையில் ஆட்சி அமைந்தவுடன் விவசாயிகள் பிரச்சினை, நெசவாளர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதுடன் நதிகளை இணைப்பதுதான் முதல் பணி என்று தெரிவித்தார். எல்லாருக்கும் நான் உறுதியாக சொல்றேன், நிச்சயமாக 2016 மக்கள் இன்னைக்கு தெளிவாக எங்களுக்கு அதிமுக, திமுக 2 கட்சிகளும் வேணாம், புதிய ஆட்சி, அதுவும் கேப்டன் தலைமையில ஒரு நல்ல ஆட்சி வரணும் என்பதில் உறுதியாக இருக்கிறாங்க. நிச்சயமா நான் சொல்றேன், தொலைநோக்கு பார்வையோடு தான் இங்க இருக்க ஒவ்வொரு திட்டமும் செயல்படுத்தப்படும். முதலமைச்சராக ஃபர்ஸ்ட் டே அவர் வேலையில் அமர்ந்த உடனேயே நிச்சயமாக விவசாயிகள் பிரச்சனை, அதே போல நெசவாளர்கள் பிரச்சனை, தமிழகத்தில் இருக்கிற அத்தனை நதிகளையும் இணைப்பதுதான் நம்மளுடைய முதல் கொள்கையே அப்படிங்கறத இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். எப்படி உங்களால நதிகளை இணைக்க முடியுது, சாத்தியமா என்று எதிர்கட்சியை செஞ்ச அதிமுக, திமுக கேட்பாங்க. இது மாதிரி லீக்வான் நியூக்கு நினைச்சிருந்தா சரித்திர சாதனை படிச்சிருக்குமா? அதனால சொல்றேன், நிச்சயமாக முடியும் என்பதுதான் கேப்டன் வார்த்தை, முடியாது என்பதுதான் அதிமுக, திமுகவுடைய வார்த்தை. 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களையும் ஜெயலலிதா இதுவரை நிறைவேற்றவில்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் புகார் தெரிவித்தார். சொன்ன சொல்லை காற்றில் பறக்கவிட்ட செயல்படாத முதலமைச்சர் போன்று தமிழக அரசும் செயல்படாத அரசாக உள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வேலை வாய்ப்பு, அடிப்படை வசதிகள் நிச்சயம் செய்து தரப்படும். இங்க மணிமுத்தாறு என்று ஒரு இருக்கு, அதை சீரமைச்சு தரோம்னு சொல்லி இதுவரைக்கும் வாக்குறுதி கொடுத்தாங்க, இன்றைக்கு வரைக்கும் அதுவும் செய்யல. முதியோர் பென்ஷன் தரோம்னு சொல்லி ஜெயலலிதா சொன்னாங்களே, முதியோருக்கெல்லாம் கரெக்டா மாதம் மாதம் ஓய்வூதியம் வருகிறதா? எல்லா லேடிஸ்க்கும் வருதா? கிராம பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் வருதா? இல்ல. நிறைய பெண்களுக்கு வரல, இதான் உண்மை. முதியோர் ஓய்வூதியம் எந்த பெண்களுக்கும் கிடைக்காத ஒரு நிலைமை. மிக்சி, ஃபேன், கிரைண்டர் எல்லாருக்கும் வந்துச்சா? வந்துச்சா? ஓடலையா? வெடிக்குதா? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, மக்களாக யாரும் கேட்கல, இவங்க கிட்ட இவர்களாக அறிவிச்சாங்க.
சரி அறிவிச்சிங்க கொடுங்கன்னு வாங்கிக்கிறாங்க. இதான் உண்மை. நம்மளா போய் யாரும் எங்களுக்கு மிக்சி ஃபேன் கிரைண்டர் கொடுங்கன்னு கேட்க கிடையாது. சரி கொடுத்தீங்களே, ஒரு தரமான பொருளை கொடுத்து பல வருஷத்துக்கு அவங்க யூஸ் பண்ற மாதிரியாவது கொடுத்துருக்கோம். அதுவும் கிடையாது. ரெண்டு அவங்க சொன்ன மாதிரி ஒரே வருஷத்துல ஒன்னு வெடிக்குது, இன்னும் ஓடுது, இல்லைன்னா உருளுது. சோ வேஸ்ட் அந்த ஸ்கீம். அதனால இன்னைக்கு அத்தனை மிக்சி ஃபேன் கிரைண்டரும் ஜெயலலிதா ஆட்சி எப்படி முடங்கி போன ஒரு ஆட்சியா இருக்கோ அது போல அவங்க அறிவித்த இந்த கவர்ச்சி திட்டங்களுமே காயலாங்கடையில போய் முடங்கி போகக்கூடிய ஒரு திட்டங்களாக தான் இருக்கிறது ஒழிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களா இல்ல. 2016 சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் வெற்றி பெற்று ஆட்சி அமைந்தவுடன் திருநங்கைகளின் வாழ்க்கை மேம்பட அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என்றும் தமிழகத்தில் குடிசைகளே இல்லாத கிராமங்கள் என்ற நிலை ஏற்படுத்தப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதியளித்தார். மேலும் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொண்டுவரப்படும் என்றும் அப்போது அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம்.